இன்றைக்கு நவீன வடிவில் அது எல்லா வகையிலும் எம்மை ஒவ்வொரு செகண்ட்களிலும் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் பொதுவாக மாநாடுகளில், தனிப்பட்ட வகுப்புகளிலே, தனிப்பட்ட சந்திப்புகளிலே, கலந்துரையாடல்களிலே, இது போன்ற எல்லா இடங்களிலும் இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதும் அதிலிருந்து நாம் பயன்பெறுவதும் ஒரு அத்தியாவசியமான இன்றியமையாத ஒரு அம்சம். இதனால் நாங்கள் இது போன்ற பல தலைப்புகளில் என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். கடந்த வருட மாநாட்டில் கூட இந்த பாவங்கள் சம்பந்தமான தலைப்பை தான் நான் என்ன செய்தேன், நான் எடுத்தேன். ஆனால் அது வேறு மாதிரியான சில அம்சங்களை சுட்டிக்காட்டக்கூடிய விஷயங்களாக இருந்தன. அதே போன்று அதாவது ஒரு வகையில் அல்ல, பல வகையில் இந்த விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் எந்த இடத்தில் படிப்பினை பெறுவான் என்று சொல்ல முடியாது, எந்த இடத்திலே அவனுக்குரிய செய்தி இருக்கும் என்று சொல்ல முடியாது. 1000 செய்தியில் ஒரு செய்தி அவனை மாற்றக்கூடியதாக இருக்கும். 1000 தகவல்களில் 1000 வழிகாட்டல்களில் ஒரு தகவல் தான் அவனது வழிகாட்டலுக்கு என்ன செய்யும், சிறந்த ஒரு வழியை என்ன செய்யும், அதாவது தோதுவாக்கி கொடுக்கும். என்பதனால்தான் இது போன்ற விஷயங்களை அடிக்கடி ஞாபகமூட்ட வேண்டி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு அம்சம். இன்னொன்று, இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு குர்ஆனும் சுன்னாவும் காட்டக்கூடிய வழி என்ன என்ற இந்த தலைப்பு அல்லது இது போன்ற தலைப்புகள் யாருக்கு பயனளிக்கும் என்றால், விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறவருக்கு தான் பயனளிக்கும். இந்த இடத்துல இருந்து என்னது, ஏதாவது இதுல ஒரு தகவல் வந்து விடுதலை பெற முடிந்தால் பார்ப்போம், இல்லைன்னா நம்ம விடுதலை பெற எல்லாம் முடியாது அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது, இது போன்ற இது தலைப்பல்ல, எந்த தலைப்பும் என்ன செய்யாது, பயனளிக்காது. அதனால முதலாவது என்ன புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதை மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைப் வஜாஅ பிகல்பின் முனீப், அதாவது இறைவனை மறைவில் அஞ்சி மீளக்கூடிய உள்ளத்தோடு யார் இருக்கிறார்களோ, யார் இறைவனை வந்தார்களோ அவர்களுக்கு தான். அதாவது உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்கணும்னா மீளணும் என்கின்ற எண்ணம் என்ன செய்ய வேண்டும், முதலாவது இருக்க வேண்டும். அதற்கு முயற்சிகள், இறைவனுடைய பொருத்தம் வருகின்றதற்கு முன்னால நமது எண்ணத்தில் என்ன இருக்கணும் என்றால், நம்ம மீள வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். மாநாட்டுக்கு வந்தால் மாறுவது கிடையாது, வகுப்புகளில் சந்தித்தால் மாறுவது கிடையாது, மார்க்கத்தோடு உள்ளவர்களோடே தொடர்ந்திருந்தால் மாறுவது கிடையாது. மாற்றம் என்பது என்ன முதலாவது என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நபியோடு 10 வருடம் மதீனாவில் இருந்தவர்கள் தான் முனாஃபிக்குகள். ஆனால் அவங்களுக்கு அந்த தோழமை என்ன செய்யவில்லை, எந்த பலனையும் அளிக்கவில்லை. ஆனால் நபியை விட்டு காணாமல் தூரமாக எத்தனையோ பேர் இருந்தார்கள், நஜ்ஜாசிக்கு பயனளித்தது, வேறு வேறு நபித்தோழர்களுக்கெல்லாம் என்ன செய்தது, பயனளித்தது. அதனால் பொதுவாக எந்த விஷயமாக இருந்தாலும் எங்களிடத்திலே முதலாவது என்ன செய்ய வேண்டும், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்களை பொறுத்து தான், எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள் அனைத்தும் என்பது போல முதலாவது என்ன, எம்மிடத்திலே ஒரு நல்ல எண்ணம், நாம் மாற வேண்டும், நமது குடும்பம் மாற வேண்டும், நமது பிள்ளைகள் மாற வேண்டும், நான் அதில் ஒரு கட்டத்தை என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த நேரத்தில் நான் சில பகுதிகளை இந்த இடத்தில் படிப்படியாக சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் பொதுவாக ஒன்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்கள் அல்லது அதில் தோல்வியை சந்தித்து துவண்டு நம்மளால் விடுதலை பெற முடியாதோ என்று நினைக்கக்கூடியவர்களெல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான், எதிலிருந்து அவர் விடுதலை பெற போராடுகிறாரோ, எதிலிருந்து அவர் தப்ப வேண்டும் என்று போராடுகிறாரோ அது பற்றிய அறிவு அவரிடத்தில் இருக்க வேண்டும். அது பற்றிய அறிவு அவரிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும். பாவங்கள் என்ற பகுதி பற்றி, பாவத்துடைய இயல்பு பற்றி, பாவம் ஏற்படுத்தக்கூடிய உளரீதியான பாதிப்புகள் பற்றி அவர் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா அறிவுதான் ஒரு மனுஷனை என்ன செய்யும், நல்ல வழிக்கு கொண்டு போய் சேர்க்கும். அன்புள்ள சகோதரர்களை, இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தமது பாவங்கள் சம்பந்தமான, அதாவது பிரபல்யமான தனது நூலிலே என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு அழகான 3 அடிப்படைகளை சொல்கிறார், 3 விஷயங்களை சொல்கிறார். என்ன சொல்றார் என்றால், உசூலுல் ஹதாயா குல்லுஹா தலாதா, உலகத்திலே உள்ள எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை 3 விஷயங்கள். உலகத்திலே உள்ள எல்லா விதமான பாவங்களுக்கும் அடிப்படை 3 விஷயங்கள் அப்படி என்று சொல்லி இமாம் இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது என்ன 3 விஷயம் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானுக்கும் நடந்த ஒரு நிகழ்வு, அடுத்த கட்டம் அதாவது அதுக்கு முன்னால ஷைத்தானுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் நடந்த நிகழ்வு, அதுக்கு பின்னால் ஷைத்தானுக்கும் ஆதமுக்கும் மத்தியில் நிகழ்ந்த நிகழ்வு, அதற்கு பின்னால் அதாவது ஆதமுடைய 2 ஆண் மக்களுக்கு நடந்த நிகழ்வு. இதுதான் நம்மளுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஆரம்ப பாவங்கள் 3. மனித சமுதாயத்திலே நடந்த ஆரம்ப 3 பாவங்கள்
இந்த மூன்று தான். முதலாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீனோடு இப்லீஸ் நடத்திய உரையாடல். அடுத்ததாக இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்திலே அதாவது நடந்து கொண்ட விஷயம் சொர்க்கத்துக்கு போன பின்னால், அதற்கு பின்னால் ஆதமுடைய 2 மக்களுக்கு இடையில நடந்த கொலை. இதுதான் குர்ஆன் எங்களுக்கு மனித வரலாற்றில் சொல்லக்கூடிய ஆரம்ப 3 பாவங்கள். முதலாவதுக்கு என்ன காரணம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடன் ஷைத்தான், அதாவது இறைவனுடன் ஷைத்தான் முரண்பட்டதற்கு பிரதானமான முதல் காரணம் என்ன? கிபிர், பெருமை. முதல் காரணமே என்ன? பெருமை. அல்லாஹு தஆலாவை கேட்கிறான், உனக்கு அதிலே பெருமை அடிக்க என்ன இருக்கிறது? முஸ்தக்பிரீன், பெருமை அடித்தவர்களில் ஷைத்தான் ஆகிவிட்டான் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே முதல் பாவம் பெருமையின் காரணமாக நடந்ததை பார்க்கிறோம். சரி, இரண்டாவது பாவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு இப்லீஸ் உரையாடுகிறானே, உரையாடி சொர்க்கத்திலே உள்ள அந்த கவர்ச்சி, சொர்க்கத்திலே உள்ள அந்த இன்பம் எல்லாவற்றையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். சொர்க்கத்திலே இருக்கிறார். நம்ம ஷைத்தானை விட்டு தூரமாங்கன்னு எங்களுக்கு சொர்க்கம் சொல்லப்படுகிறது. ஆனா அவர் எங்க இருந்தாரு? சொர்க்கத்துல தான் இருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது சொர்க்கத்தை தான். சொர்க்கத்தை ஆர்வமூட்டி ஷைத்தானை விட்டு தூரமாக்குவதற்காக எங்களுக்கு சொல்லப்படுகிறது, சொர்க்கம் ஆர்வமூட்டி. ஆனா சொர்க்கத்துல தான் அவர் என்ன செய்தாரு? இருந்தார். இப்ப சொர்க்கத்துல இருந்த வரையே ஷைத்தானுக்கு எப்படி வழி கெடுக்க முடிந்தது அப்படி என்று கேட்டால், ஹிர்ஸ் என்ன? பேரார்வம், பேராசை. பேராசை என்கின்ற உணர்வை தூண்டித்தான் ஷைத்தான் என்ன செய்தான்? அங்கே வழி கெடுத்தான். ஏன்னா அவன் ஆசையில இருக்கிறான். அவனுக்கு அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதை கொடுக்கணும்? அடுத்ததாக பேராசையை கொடுத்தான். எப்படி? மானஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரத்தி இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதீன். நீங்கள் இருவரும் நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள் அல்லது மலக்காகி விடுவீர்கள். மேலுக்கு இப்ப இருக்கிறதை விட இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அப்படி என்று சொல்லி வகாசமஹுமா இன்னி லகுமா லமினன் நாஸிஹீன், நான் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றவர்களில் ஒருவர் தான் சத்தியம் வேற என்ன செய்தாரு? பண்ணினான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அந்த இடத்துல இரண்டாவது காரணம் என்ன? இருக்கிறவனுக்கு கொடுத்தது பேராசை. அதற்கு அடுத்ததாக மூன்றாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இந்த 2 பேருக்கு இடையே நடந்தது என்ன? அது பேராசைன்னு சொல்ல முடியாது, ஆசைதான். இருவருக்குள்ள ஒரு ஆசை தான். ஏண்டா அதுக்கு மேல உண்டு அப்படி என்று சொல்லி என்ன செய்யல, அவர்கள் ஆசைப்படவில்லை. திருமணத்துல நடக்குது. அங்கே என்ன நடந்தது? ஹசத். வரலாறு என்ன சொல்கிறது? இவருக்குரியவராக திருமணம் முடிக்கப்பட வேண்டியவராக இருந்தவர் மீது அடுத்தவர் என்ன செய்யறாரு? ஆசைப்படுகிறார். அங்கே என்ன நடந்தது? ஹசத், பொறாமை. இந்த 3 தான் உசூலுல் மஆசி, உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களுக்கும் பின்னணியாக இந்த 3 தான் இருக்கும் என இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் தெரியுமா? இந்த பாவத்திலிருந்து தவிர்த்தல், இந்த பாவத்திலிருந்து தவிர்த்தல், இந்த பாவத்திலிருந்து தவிர்த்தல் என்றா 100 பாவம் இருக்குது. ஒவ்வொருவருடைய நிலையிலையும் 100-200 பாவம் இருக்குது. உசூல்கள் இருக்குதே, இதுதான் இந்த எல்லா பாவங்களுக்குமான உசூல்கள் என்று ஒரு மனிதர் விளங்கிட்டான்னு சொன்னா, அடிப்படை என்று விளங்கிட்டான்டா, அதை இறுக்கி பிடிச்சிட்டான்னு வைங்களே, அதுல கவனமா இருந்துட்டான்னு வைங்களே, எத்தனையோ பாவங்கள் ஒரேடியாக என்ன செய்யும்? அடிபட்டு போகும் என்பதை நாங்கள் கண்டுபிடித்து விடலாம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான்? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். ஆனா அங்கிருந்து அதெல்லாம் ஆரம்பிக்குது. கிபிராக இருந்தாலும் சரி, பேரார்வமாக இருந்தாலும் சரி, பொறாமையாக இருந்தாலும் சரி, எங்கிருந்து ஆரம்பிக்குது? உள்ளத்திலிருந்து என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். இஸ்லாமிய, அதாவது உலகத்துடைய மானுட சமுதாயத்துடைய வரலாற்றிலே நடந்த 3 பாவங்களுடைய அசலாக இதா இருந்தது. பெருமை இருந்தது. ஆனால் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர்கள் எல்லோரும் உயர்ந்த இடத்துல இருந்தவர்கள். பெருமை இருந்தது. அடுத்த காரணமாக பேரார்வம் இருந்தது. மூன்றாவது காரணமாக பொறாமை இருந்தது என்பதை நீங்கள் பார்க்கலாம். எங்கெல்லாம் எங்களுக்கு சில பாவங்கள் பேரார்வங்களின் காரணமாக நடக்கிறதோ, அந்த பாவங்களை விடுதல் என்ற பகுதியில் கவனம் செலுத்துவதற்கு மேலாக பேரார்வத்தை குறைப்பதில் ஒரு மனிதன் கவனம் செலுத்துவானாக இருந்தால் பலவிதமான பாவங்கள் நம்மளை விட்டு என்ன செய்துவிடும்? ஓடிவிடும். அதே போன்றுதான் அதாவது இந்த பெருமை என்கின்ற பகுதி. ஏன் எனக்கு பலரோடு நான் பகைத்துக் கொண்டிருக்கிறேன், ஏன் நான் பலரோடு முரண்பட்டு கொண்டிருக்கிறேன், ஏன் பலரோடு நான் ஒவ்வாமையில் இருக்கிறேன் என்பதையெல்லாம் யோசிப்பதை விட என்னட்ட பெருமை இருக்கிறதா என்ற யோசித்தான் வைங்களே, அவனுக்கு பல பாவங்கள் அவனை விட்டு என்ன செய்துவிடும்? ஓடிவிடும் என்பதை நம்ம பார்க்கலாம். அதே போன்றுதான் பொறாமை. ஏன் இன்னொருவர் முன்னேறுவதை நான் விரும்புவதில்லை, எனது இடத்துக்கு இன்னொருவர் வருவதை நான் ஏன் விரும்புவதில்லை, நான் ஏன் பலருக்கு அநியாயம் செய்ய நினைக்கிறேன் என்பதையெல்லாம் யோசிப்பதை விட என்கிட்ட பொறாமை இருக்கிறதா என்கின்ற உணர்விலே ஒருவர் அதற்காக வேண்டி கஷ்டப்பட்டார் வைங்களா, அதை இல்லாமலாக்குவதற்கு அந்த விஷயம் என்ன செஞ்சிடும்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படி பலவிதமான உணர்வு விஷயங்களில் கவனம் எடுத்திருக்கிறார்கள். உணர்வை ஆர்வமூட்டுவதிலும் சில உணர்வுகளை தவிர்ப்பதிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம்.